ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 468வது நாமாவளியாக ஓம் நிராதாராய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி தனக்கு எவ்வித ஆதாரமும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எல்லா உயிர்களும் ஒரு ஆதாரத்தோடு இருக்கும். இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா பூமியில் இருக்கும். எந்த ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஏதோ ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஏதாவது ஒரு பொருள் மேலே ஒரு பொருளை வைக்கிறோம். ஒரு பொருளுக்கு ஒன்று ஆதாரமாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெய்க்கு தொன்ன ஆதாரம், அது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கும். அப்போ இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இருக்கார். அப்போ அதனுடைய தத்துவம் அர்த்தம் என்னன்னா, சுதந்திரமாக இருக்கார்னு ஒரு அர்த்தம். அவர் தான் எல்லாமாகவும் இருக்கார். அதாவது உபநிடதங்கள், வேதங்கள் இதெல்லாம் இறைவனை வர்ணிக்கும் பொழுது எப்படி இருக்கார், அவருடைய தன்மைகளெல்லாம் வர்ணிக்கிறது. இறைவனை ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டித, அதாவது தன்னையே தனக்கு ஆதாரமாக உடையவர். அதனால தான் அவருக்கு பேர் மட்டும் உடையவர்னு பேர். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை எல்லா சுதந்திரமாக இருக்கக்கூடியவர். அந்த இறைவனை வர்ணிக்க அந்த இறை சக்தி, இறை அருள் அடியார்களுக்கும் கிடைச்சிடும். அதனால தான் அப்பர் சுவாமிகள் பாடலில் சொல்லும்பொழுது, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம்ன்றார். அப்படி அந்த இறை சக்தியினுடைய அந்த தன்மை அடைய எல்லா உயிருமே இறைத்தன்மை அடைஞ்சிடும். அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா, அவருக்கு ஆதாரம் இல்லாத வஸ்துவாக, சுதந்திர வஸ்துவாக சுயம் பிரகாசம்னு சொல்கிறா இல்லையா, தானாக பிரகாசிக்கக்கூடியது. அவருக்கு மேலே அந்நியமானது இல்லை. அதனால தான் பிரம்மம் சுப்பிரமணியம் அப்படின்னே குமார பரமேஸ்வரனுக்கு பேர். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. தனக்கு எவ்வித ஆதாரமும் இல்லாதவராக முருகனை வர்ணிக்கிறது. ஓம் நிராதாராய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.